ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அருகம்புல் ஜூஸ். நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை வராமல் தடுக்கவும், வந்தால் உணவுகள் மூலம் கட்டுப்படுத்தவும் எப்படியெல்லாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் என்பதை இந்த பகுதியில் நம்ம காண்போம். தினமும் காலையில் எழுவதில் தொடங்குகிறது உடல் ஆரோக்கியம். காலை வெறும் வயிற்றில் இதை குடித்தால் உடலில் ஆரோக்கியம் மேம்படும் என்று சொல்லும் பானங்களின் மீதான ஆர்வம் அதிகரித்துவிட்டது. இன்று பெரும்பாலும் காஃபி, டீ பானங்களுக்கு மாற்றாக பலரும் இந்த பானங்களை நாடத் தொடங்கிவிட்டனர். குறிப்பாக தீராத நோயான நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகளை கொண்டவர்கள் அந்த நோய் உணவு முறையில் கட்டுக்குள் கொண்டு வர அதிக அளவில் சிரமப்படுகின்றனர். ஆனால் எல்லா நோயும் கட்டுக்குள் வைக்க ஒரு பானம் உண்டு என்றால் அது அருகம்புல் பானம்தான். தற்போது இயற்கை சத்து பானங்கள் என்று விற்பனை செய்யும் பல சாலையோர கடைகளில் அருகம்புல் ஜூஸ் நிச்சயம் இடம் பிடித்துள்ளது. இவை தற்காலிகமாக கண்டறியப்பட்ட இயற்கை பானம் அல்ல. மூதாதையர் காலம் முதலே இதை அருந்தி வந்தார்கள். தினமும் காலை வேளையில் காய்ச்சாத ஆட்டுப்பாலில் அருகம்புல் சாற்றை கலந்து 1 மண்டலம் வரை பயன்படுத்தினால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருந்தால் அவை குணமடையும். இதை இன்றும் கிராமங்களில் கடைபிடித்து வருகிறார்கள். அதிக காரம், மசாலா நிறைந்த உணவுகளால் வயிற்றை புண்ணாக்கி வைத்திருக்கும் பலருக்கும் அல்சர் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. இதன் ஆரம்ப அறிகுறியாக வயிற்றிலும் வாயிலும் புண் உண்டாகும் போதே அருகம்புல் சாற்றின் மூலம் அதை சரி செய்யலாம். தினமும் காலை 1/2 டம்ளர் அருகம்புல் சாற்றை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் காணாமல் போகும். அருகம்புல் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை கொண்டது என்பதால் உடல் உஷ்ணம் இருப்பவர்கள் கோடையின் உஷ்ணத்திலிருந்து தப்பிக்க தினமும் 1 டம்ளர் அளவு குடித்து குளிர்ச்சியாக இருக்கலாம். இவை உடலுக்கு குளிர்ச்சியை உண்டாக்காது என்பதோடு உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுகிறது. உடலில் வாதம், பித்தம், கபம் 3ம் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே அண்டாது. அருகம்புல் சாறு உடலில் இருக்கும் பித்தத்தின் அளவை சரி செய்கிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பவர்கள் அருகம்புல் சாற்றை நம்பி எடுக்கலாம். இது இரத்த குழாய்கள் தடிமனாகாமல் செய்கிறது. குழாய்கள் சுருக்கமடைவதையும் தடுக்கிறது. இதனால் இரத்த ஓட்டம் தடையின்றி சீராக செல்ல உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் இரண்டுமே சரி செய்யப்படுகிறது. கட்டுக்குள்ளும் இருக்கிறது. அருகம்புல்லில் வைட்டமின் சத்துக்களும் தாது சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன என்பதோடு நீரிழிவு நோயாளிகள் தினமும் இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீரிழிவை கட்டுக்குள் வைக்கலாம். கட்டுப்படாத நீரிழிவால் கால் மற்றும் பாதங்கள் எரிச்சல், உடல் எரிச்சல், சோர்வு, கை கால் நடுக்கம் போன்ற பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் அதை குணமாக்கும் வல்லமை 1 டம்ளர் அருகம்புல் சாற்றுக்கு உண்டு. இதை பயன்படுத்தி சில நாட்களையே உடல் பிரச்சனைகள் குறைவதை உணர்வீர்கள். நோயாளிகள் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பும் அனைவரும் இதை குடிக்கலாம். மலச்சிக்கலை தீர்க்கும் மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இவை செயல்படும். பெண்கள் மாதவிடாய் மற்றும் இது குறித்த குறைபாடுகளில் இருந்து நிவாரணம் பெறவும், வளரும் பிள்ளைகள் உடலுக்கு வேண்டிய சத்தை பெறவும் இதை குடிக்கலாம். ஆய்வுகளில் அருகம்புல்லின் நன்மைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவை கிடைக்கப்பெறாத அரிய வகை மூலிகை அல்ல. சாலை ஓரங்களிலும் வெப்பமான பகுதிகளிலும் எளிதாக வளரக்கூடியதுதான். கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து சேகரித்து சுத்தம் செய்து நறுக்கி கொள்ளவும். கைப்பிடி அளவுக்கு 4 அல்லது 5 டம்ளர் நீர் விட்டு சேர்த்து கொதிக்க வைக்கவும். 1 டம்ளராக ஆகும் வரை கொதிக்க விட்டு வடிகட்டி அதில் மிளகுத்தூள், சிட்டிகை உப்பு சேர்த்து இனிப்பு தேவையெனில் தேன் அல்லது பனக்கற்கண்டு சேர்த்து குடித்து வர வேண்டும். அருகம்புல்லை சுத்தம் செய்து நறுக்கி தண்ணீரில் நன்றாக கழுவி மிக்சியில் மைய அரைத்து சாறை வடிகட்டவும். இத்துடன் இனிப்புக்கு தேன் அல்லது பனங்கற்பட்டி சேர்த்து குடிக்கலாம். அதே போன்று மிளகுத்தூள், உப்பு சேர்த்தும் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் குளிர வைக்கக்கூடாது. தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் பல் துலக்கிய பிறகு 1 டம்ளர் அருகம்புல் சாறு அல்லது அருகம்புல் கொதிக்க வைத்து வடிகட்டிய நீரை குடிக்க வேண்டும். டானிக் போன்று வேகமாக குடிக்காமல் சிறிது சிறிதாக உமிழ்நீருடன் கலந்து குடிக்க வேண்டும். இதை குடித்து பிறகு 1/2 மணி நேரம் வரை வேறு எந்த பானத்தையும் குடிக்க வேண்டாம். தொடர்ந்து குடித்து வந்தால் 10 நாட்களில் உங்கள் உடலில் மாற்றங்களை உணர்வீர்கள். நோய்கள் இருந்தால் கட்டுக்குள் இருப்பதையும் நோய் பாதிப்பு குறைவதையும் உணர்வீர்கள். இதையெல்லாம் விட உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கூட குறைத்துவிடும். எடை குறைவதையும் உடல் லேசாக இருப்பதையும் பலமாக உணர்வீர்கள். குடித்து பாருங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.